ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம மெட்ரோ ட்ரெயினை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். மெட்ரோ ட்ரெயினில் எப்படி எப்படி போகிறது வர்றது, அது ட்ராவல் ஜர்னி எப்படி இருக்குன்னு தான் நம்ம வந்து இப்போ விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாதவங்க மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சில ஏரியாக்கள் தான் இன்னும் விடலை அவங்க. அதுவும் ரெடி ஆகிடுச்சின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இவங்க விட்டுருக்கிற ரூட்டும் ரொம்ப அருமையான ரூட்டுகள். இதுலேயே வந்து இப்போ டிக்கெட் ரேட்டிங் ரொம்ப கம்மியாக்கி வச்சுருக்காங்க. 30 ருபீஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லோரும் இப்போ வந்து மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடி கூட அந்த அளவுக்கு க்ரௌடு இல்லை, இப்போ ரொம்ப க்ரௌடு. நீங்கள் நம்ம படிக்கட்டு ஏற முடியாதவங்க லிஃப்ட்டு அந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்பின் தனியாக வச்சுருக்காங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப ஃபாரின் மாதிரியே நீட் அண்ட் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து செனாய் நகர் வரை விசிட் பண்ணோம். ஸோ எல்லாம் நீட் அண்ட் க்ளீனாக. இது உள்ள ரொம்ப வீடியோ எடுக்க முடியாதனால எல்லாத்தையும் உங்களுக்கு ரொம்ப காட்ட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சுன்னா இன்னும் பெட்டராக நல்லா காட்டுறேன். ஸோ மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜர்னியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தெரியலன்னா இங்கே உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு நிற்பாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவங்கள்ட்டையும் கேட்கலாம், அந்த டிக்கெட் கவுண்டர்லேயும் கேட்கலாம். அப்புறம் நம்மளோட ஜர்னி பண்ணுவாங்க, அவங்கள்ட்டையும் பேசஞ்சர்கிட்டையும் கேட்டுக்கலாம். ரூட்டு எல்லாமே எப்படி போகிறது வர்றதுன்னு அவங்களும் கைட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஜர்னி பண்ணாதவங்க அதை கண்டிப்பாக வந்து ஜர்னி பண்ணுங்கள். மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒவ்வொரு பிளேஸுக்கும் ரொம்ப சீக்கிரம் போயிடலாம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப நம்மளுக்கு வந்ததே தெரியல. அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து எக்மோரில் ஏறினோம். எல்ஐசி ஸ்டாப்பில் எல்ஐசியில் ஏறி சென்ட்ரலில் மாறி செனாய் நகர் வரணும். இப்போ செனாய் நகர் வந்தாச்சு நம்ம. அவங்க ஒரு அம்மாட்ட கேட்டேன், அது 2 ரூட்டு போச்சு. நான் இப்படி செனாய் நகருக்கு இங்கிட்டு எப்படி போகிறதுன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. ஸோ எல்லோரும் கேட்டாலே கரெக்டாக எல்லாருமே கைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட வேணாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா டிக்கெட்டிங் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிசிப்ட்லேயே ஸ்கேனர் தருவாங்க. நீங்கள் அதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பயமும் இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டாப்போ அவங்கள்ட்ட பேசஞ்சர்ஸ் உங்கள் கூட வரவங்கள்ட்ட கேட்டுக்கலாம். அவங்கள கைட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது செனாய் நகர் அவுட்ரு, அந்த மெட்ரோ அவுட்ரு. அது வெளியே வந்தாச்சு நம்ம. வெளியே வந்துட்டு அப்படி போகிற வழியில் கொஞ்சம் மார்க்கெட்டு நல்லா இருந்துச்சு, செனாய் நகர் மார்க்கெட்டு. ஸோ அதை வந்து அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அதையும் சரி உங்களுக்கு காட்டலாம் சொல்லிட்டு தான் அப்படியே எடுத்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ செனாய் நகர் மெட்ரோவில் இங்கிட்டு இறங்குனீங்கன்னா எல்லாமே மார்க்கெட்டில் எல்லாமே ஜாமான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்தீங்கன்னா எல்லா ஜாமானும் இங்கே வாங்கிட்டு போகலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லா வெஜிடபிள்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நான் மெட்ரோவுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் பக்கத்தில் இது வச்சுருந்தாங்க, சரி அந்த ரோட்டில் உள்ளது அதையும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன். கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது பண்ணுங்கள், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.